லாட்டரியில் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் பாருங்கள். 2 போர்டு 5ம் 9ம் டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. இந்த 1 வந்து ரிவர்ஸில் இங்கே வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. 8 - 1 போட்டு 7 பாஸ் பண்ணிட்டாங்க. 3 போர்டில் இந்த ஒரு போர்டு வந்து இங்கே வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 4 போர்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 7 நம்பரில் 4 நம்பரை 2 நம்பர் ரிவர்ஸ்லேயும் 2 நம்பர் வந்து கரெக்டாக வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 609. 3ல் ஒரு போர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது 4 போர்டில் 2 7 3 8 கொடுத்துருக்காங்க. 3 போர்டில் 6 0 9 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து +1, இதில் வந்து -1. 7 ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகும், 8 ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகும். இங்கே வந்து 0 பாஸ் ஆகும். அந்த இடத்துல 2 வருமா 0 வருமா? நம்ம கணக்கில் 27 08 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில் 7 0 8 708 வருது. இவங்க இன்றைக்கி ஒரு போர்டு டைரக்டு, இந்த போர்டு வந்து ரிவர்ஸு, இந்த போர்டு இங்கே. இந்த கான்செப்ட் பார்த்துங்க, ஒரு சில நாள் இப்படி வைப்பாங்க. இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 9 4. ஒருவேளை இந்த 8 வந்து இப்படி இறங்கணும், சரிங்களா? 888 இறங்கலாம். இங்கே என்ன நம்பர் இறங்கணும்? 2 போர்டு ஃப்ரீயாக இருக்குது, அந்த இடத்துல என்ன நம்பர் இறங்கும்? ரெண்டு 7 5. இங்கே 8 இறங்கிச்சுன்னா 10ல் 2 போச்சுன்னா 8 இறங்கிச்சுன்னா, இங்கே 2ல் ஒரு நம்பர் வந்து 808 இறங்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஜீரோ 8 வந்து ஆல் போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொண்ணூத்தெட்டு 08 4 டிஜிட்டில் 98 08 3 டிஜிட்டில் 808. அப்போது 808 3 டிஜிட்டில் வந்து நம்ம கணக்கில் 808 வருது. உங்கள் கணக்கில் என்ன வருது? தொடர்ந்து நீங்கள் நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வந்து நன்றி வணக்கம்.